பாகம் 321. நரேன் சஞ்சயையும் தீக்ஷியையும் ஏதாவது செய்துவிடுவான் என்று நினைத்து அங்கிருந்த அனைவரும் பயந்து கொண்டிருக்க, அவன் எதுவும் சொல்லாமல் சத்தமாக சிரித்துக்கொண்டே அங்கிருந்து செல்லவும் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு பேந்த முழித்துக் கொண்டிருந்தார்கள். அதே நேரம் இங்கு அரவிந்த் தனது கேராவனில் இருந்து வெளியே சென்றதும் அவந்திகா மட்டும் தனியே அமர்ந்து வெளியே நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் அங்கு நின்று கொண்டிருந்த இருவர் பரபரப்பாக தீக்ஷிக்கும் அலீனாவிற்கும் இடையில் நடந்த பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இப்போது தீக்ஷியும் சஞ்சயும் ப்ரொடியூசர் முன்பு இருப்பதாகவும் அடுத்து என்ன நடக்குமோ என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட அவந்திகாவிற்கு தீக்ஷி ஏதோ மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக அந்த கேரவனில் இருந்து வெளியே வந்த அவந்திகா அங்கு பேசிக் கொண்டிருந்தவர்களின் அருகே சென்று, சஞ்சயும் தீக்ஷியும் இப்ப எங்க இருக்காங்க? அவள் அரவிந்தின் கேராவனிலிருந்து வருவதை பார்த்த அவர்கள் சற்று அதிர்ந்து போனாலும் தீக்ஷி இருக்கும் திசையை காட்டினார்கள். வேறு எதுவும் சொல்லாமல் ஓட்டமும் நடையுமாக அவந்திகா அங்கு ஓடினாள். அவள் சரியாக அங்கு சென்ற நேரம் அந்த அறையின் கதவு சடார் என்று திறக்கப்பட்டது. உள்ளிருந்து அவளுக்கு மிகவும் பழக்கப்பட்ட உயரமான ஒரு உருவம் வெளியே வந்தது. அவனை பார்த்ததும் அவந்திகாவின் இதயமே ஒரு நொடி நின்றுவிட்டது. சட்டென ஏதோ மின்னல் தாக்கியது போல் அவந்திகாவின் கால்கள் நகர மறுத்தது. அவள் எப்படி யோசிக்க மறந்தால், அலீனாவிற்கு பின்புலமாக ஒரு ப்ரொடியூசர் என்றால் அது நரேனை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? இப்படி ஒரு சூழ்நிலையில் இத்தனை வருடங்களுக்கு பிறகு நரேனை சந்திப்போம் என்று அவந்திகா கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அவந்திகா அவனை பார்த்த அதே நேரம் அவனும் அவந்திகா இருக்கும் திசையை திரும்பி பார்த்தான். அவர்கள் இருவரது கண்களும் சந்தித்து கொண்ட அந்த நொடி நரேன் அப்படியே உறைந்து போனான். அவன் கண்கள் விரிந்தது. ஒரு நொடி அவன் ஒட்டுமொத்த உடலும் செயலிழந்தது. கிட்டத்தட்ட 8 வருடத்திற்கு பிறகு அவளை பார்க்கிறான். ஆனால் பெரிதாக எதுவும் மாறியதாக அவனுக்கு தெரியவில்லை. அவந்திகாவின் உருவம் மட்டும் சற்று மாறியிருந்தது. அவள் இப்போது மெலிந்திருந்தாள். அவள் கன்னங்களில் இருந்த அந்த சதை காணாமல் போய் அவளது முகம் ஒடுங்கி இருந்தது. ஆனால் அதே கண்கள், அவனை மயக்கிய அதே பார்வை, அவளை பார்த்ததும் அவனுள் தோன்றும் அதே உணர்வு, இதில் எதிலும் சிறு மாற்றம் கூட இல்லை. காற்றடித்தால் பறந்து விடுவாள் போல் இருந்த அவளது மெல்லிய தேகத்தை பார்த்தவனுக்கு இத்தனை வருடங்களாக அவள் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருப்பாளோ என்று உள்ளுக்குள் உறுத்தியது. எப்போதே ஓடிச் சென்று அவளை அப்படியே இழுத்து தனது மார்பில் சாய்த்து கொள்ள வேண்டும் என்று அவன் உள்ளம் துடித்தது. ஆனால் அவள் வெறும் மாயையாக மறைந்து விடுவாளோ என்ற அச்சமும் அவனுள் இருந்தது. அதுவும் இல்லாமல் அவள் இப்போது அணிந்திருந்த அந்த மஞ்சள் நிற ஆடை வேறு. அவள் நிஜ உலகத்து பெண் அல்ல, அவனது கற்பனை என்று சொல்லிக் கொண்டிருந்தது. அடுத்த நொடி அவந்திகா வேகமாக அங்கிருந்து திரும்பி ஓட முயற்சிக்கும் போதுதான் அவள் அவந்திகாதான் என்பதை அவன் உறுதி செய்து கொண்டான். 2 அடியில் வேகமாக சென்று அவளது தோளை பிடித்தவன், அவந்திகா என்றான். அதை கேட்ட அவந்திகாவின் உடல் மொத்தமும் நடுங்கியது. அதே குரல், அதிகாரத்தனத்தோடு வசீகரிக்கும் அதே குரல். இத்தனை வருடங்களுக்கு பிறகும் அவனது குரலில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த முறை அந்த குரல் அவள் காதுகளில் சாத்தானின் குரல் போல் கேட்டது. ஒருவித நடுக்கத்தோடு திரும்பி பார்த்தவள் பல்லை கடித்துக் கொண்டு, லீடர் என்றாள் மெல்லிய குரலில். அவளது இந்த மென்மையான இனிமையான குரலில் அவள் லீடர் என்று அழைத்தது அவனது இதயத்தை யாரோ வருடியது போல் அவ்வளவு மென்மையாக இருந்தது. இத்தனை வருடங்களில் எத்தனையோ நண்பர்கள் அவனை லீடர் என்று அழைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பெயரை அவனுக்கு வைத்தவளே அழைப்பதுதானே அதற்கு இன்னமும் பலத்தை சேர்க்கிறது. அவளை கூர்ந்து பார்த்த நரேனின் முகத்தில் இருந்த சிரிப்பு இப்போது காணாமல் போனது. இந்த 8 வருடங்களில் அவன் அவந்திகாவை எங்கெங்கோ தேடியிருக்கிறான். ஆனால் அனைத்தும் தோல்விதான். அவனால் அவந்திகாவை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனுக்கு இந்த உலகம் மிகவும் பெரியதாக தெரிந்தது. அதற்கு மேல் அவளை எங்கு தேடுவது, எப்படி தேடுவது என்று அவனுக்கு புரியவில்லை. இத்தனை வருஷமா நீ எங்க இருந்த
என்று அவன் கேட்கவும் அவந்திகாவின் மனதில் வெளியே சொல்ல முடியாத கோபம், ஆத்திரம் என்று அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து வந்தது. ஆனால் அதை எதையும் குரலில் வெளிப்படுத்தாமல், நான் நிறைய இடத்துக்கு போனேன், நீ எப்படி இருக்க என்றாள். அவந்திகாவின் பதிலை கேட்டு கண்களை சுருக்கி அவளை பார்த்தவன், அவந்திகா, என்னோட கேள்விய திசை திருப்பலான்னு பாக்காத, சொல்லு, இத்தனை வருஷமா எங்க இருந்த? அகிலன் எப்படி இருக்கான்? அவனோட கால் எப்படி இருக்கு என்றான் அதிகாரமான குரலில். அவனை பார்த்து லேசாக சிரித்தவள், லீடர், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி எல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றாள். இதை கேட்டதும் நரேன் அப்படியே அதிர்ந்து போனான். அவனது கண்கள் இன்னும் சுருங்கியது. அவந்திகாவின் வார்த்தைகள் அவனை இன்னும் அதிகமாக கோபமாக்கிக் கொண்டுதான் இருந்தது. சரியாக அதே நேரம், லீடர், லீடர், ஏன் அவங்களை எதுவுமே செய்யாம வந்துட்டீங்க என்று கேட்டுக்கொண்டே அங்கு ஓடி வந்த அலீனா அங்கு நிற்கும் அவந்திகாவை பார்த்து அப்படியே உறைந்து போய் நின்றாள். அவளுக்கு பின்னால் ஓடி வந்து கொண்டிருந்த அவளது அசிஸ்டண்டை எரிந்து விடுவது போல் முறைத்து பார்த்தவள் அவந்திகாவை பார்த்து, அவந்திகா, வாட் அ கோஇன்சிடென்ஸ் என்றாள். இதை சொல்லி முடித்தவள் நரேனின் கையோடு தன் கையை பிணைத்துக் கொண்டு அவன் என்னுடையவன் என்பது போல் கர்வமாக நின்றாள். ஆனால் அடுத்த நொடி அவளது கையை உதறி தள்ளிய நரேன் 2 அடி முன்னே எடுத்து வைத்து அவந்திகாவின் அருகில் சென்றான். அவந்திகா 1 அடி பின்னால் எடுத்து வைக்க எட்டி அவளது தாடையை பிடித்தவன் அவளது தலையை ஒரு புறமாக சாய்த்து, உன்னோட முகத்துல என்ன காயம்? யார் உன்னை அடிச்சது என்றான். அவனது இந்த முரட்டுத்தனமான கேள்வி அலீனாவை நடுக்க முறச் செய்தது. அதே நேரம் அலீனாவை பார்த்து லேசாக சிரித்த அவந்திகா, என்ன விசித்திரமான கேள்வி லீடர், நீங்க இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உங்க காதலி அடிச்சது பத்தலன்னு நீங்களும் உங்க பங்குக்கு ஏதாவது தர வந்திருக்கீங்களா என்ன என்றாள். கண்களை சுருக்கி அவந்திகாவை பார்த்தவன், அவந்திகா, நீ என்ன பேசிட்டு இருக்க என்றான். தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அலீனாவை சுட்டி காட்டிய அவந்திகா, அவ என்னோட வலது கண்ணத்துல அடிச்சா, நீங்க என்னோட இடது கண்ணத்துல அடிக்க வந்திருக்கீங்களா என்றால் நக்கலான குரலில். அவந்திகாவின் கன்னத்தில் இருந்த அந்த கைத்தடத்தை மென்மையாக தடவிய நரேன் தனது உதட்டை அழுந்த கடித்து, அவந்திகா, அப்பனா அலீனாதான் உன்னை அடிச்சாளா என்று மறுபடியும் கேட்டான். இதை கேட்டு சத்தமாக சிரித்த அவந்திகா, லீடர், எதுக்காக இப்போ இவ்ளோ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இப்போ அவளுக்காக தானே இங்க வந்திருக்கீங்க. அவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதா என்ன என்று அவள் சொன்னதும் நரேனின் முகத்தில் தெரிந்த உணர்ச்சி முற்றிலும் மாறியது. அவந்திகா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் யாருக்காகவும் இங்க வரல, நான் உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன் என்றான். இப்போது அவந்திகாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. 1 அடி பின்னால் எடுத்து வைத்தவன் தன் அருகே நின்று கொண்டிருந்த அலீனாவை ஈட்டி போல் துளைக்கும் பார்வையோடு பார்த்தான். இதை பார்த்து அதிர்ந்து போன அலீனா, லீடர், அவங்க பேசுறதெல்லாம் கேட்காதீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளை இடைமறித்த நரேன், நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும், நீதான் அவந்திகாவ அடிச்சியா என்றான். இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றுதான் அலீனா நினைத்தாள். ஆனால் அவனது கூர்மையான பார்வைக்கு முன்னால் அவளால் பொய் சொல்ல முடியவில்லை. ஆமா, ஆனா அவதான் என்ன முதல்ல கோபப்படுத்தினா என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்க பளீர் என்று ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆணின் பலத்திற்கு எப்படி ஒரு பெண்ணால் தாக்கு பிடிக்க முடியும்? நரேன் அடித்த வேகத்தில் அலீனா 2 அடி தள்ளி போய் தரையில் விழுந்தாள். அவளது ஒரு புற கண்ணமே ஒரு நொடி மரத்து போனது போல் மாறியது. அவள் கண்களிலிருந்து பொல பொலவென கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. கீழே விழுந்த அவளை தூக்கிவிடக் கூட ஒரு கரம் நீளவில்லை. அவளே சுதாரித்துக் கொண்டு எழுந்து நின்றவள் தனது உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டு, லீடர் என்றாள். அவனது முகத்தில் தெரிந்த சிரிப்பை பார்த்தவளுக்கு அவமானமாக இருந்தது. அதே திருப்திகரமான சிரிப்போடு அவந்திகாவை திரும்பி பார்த்த நரேன், அவந்திகா, அவ உன்னை அடிச்சதுக்கு நான் அவளை அடிச்சிட்டேன், இனி நம்ம நார்மலா பேசலாமா
என்றான். அவந்திகா தன் முன்னால் நடந்த அனைத்தையும் ஒருவித பீதியோடு பார்த்து கொண்டிருந்தாள். சிறுவயதிலிருந்தே நரேன் கோபக்காரனாகவும் கொடூரனாகவும் தான் இருந்தான். இத்தனை வருடங்கள் ஆன பிறகும் அவனது கோபம் கொஞ்சம் கூட குறையவில்லை. என்னதான் இப்போது அடி வாங்கியது அலீனாவாக இருந்தாலும் அந்த சத்தத்தை கேட்ட அவந்திகாவின் கன்னம் வலிப்பது போல் இருந்தது. சட்டென அவந்திகா அங்கிருந்து திரும்பி ஓட ஆரம்பித்தாள். அவன் அருகில் நிற்பதற்கும் அவனோடு பேசுவதற்கும் கூட அவந்திகாவிற்கு அச்சமாக இருந்தது. அவள் ஓட ஆரம்பித்ததும் சில நொடியிலேயே நரேன் அவளை பிடித்து விட்டான். அவந்திகா, என்ன பார்த்ததுல இருந்து ஏன் ஓடி போக ட்ரை பண்ணிட்டு இருக்க என்று அவனது கோபமான குரலை கேட்டு அவளது உடல் மொத்தமும் நடுங்கியது. அவந்திகாவின் நடுக்கம் வெளிப்படையாகவே தெரியும் அளவிற்கு அவள் பயந்திருந்தாள். நடுக்கத்தோடே நரேனை பார்த்தவள், அது நான் என்று அவள் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு முறை பார்த்தவன் அவளது ஆடையை பார்த்துவிட்டு, அவந்திகா, உனக்கு நடிக்கிறது பிடிக்கும்னா சொல்லு, நான் உன்னை இந்த படத்தோட ஹீரோயினா மாத்திடுறேன். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் என்றான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அலீனாவால் எதுவும் பேச முடியவில்லை. அவந்திகா இந்த படத்தின் ஹீரோயின் ஆகிவிட்டால் அவளுடைய நிலைமை? எதுவும் பேச முடியாமல் பல்லை கடித்து கொண்டு அமைதியாக நின்றாள் அலீனா. அதே நேரம் அவந்திகாவிற்கு எப்படியாவது அவனிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று இருந்தது. மிகவும் சிரமப்பட்டு அவனது பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவள், என்ன விடு நரேன், நான் போகணும் என்றாள். என்னது போகணுமா? எங்க போகணும்? ஏன் கூட வா என்றான். இந்த வார்த்தையை கேட்டு அவந்திகா உறைந்து போய் நிற்க அடுத்த நொடி இரும்பு போன்ற ஒரு உறுதியான கை அவளது இடுப்பை வளைத்து பிடித்து அப்படியே தூக்கியது. ஏதோ குளிப்பதற்காக துண்டை தூக்கி தோளில் போட்டு செல்வது போல் நரேன் அவந்திகாவை தூக்கி தோளில் போட்டு கொண்டு சென்றான். அவந்திகாவிற்கு ஒரு நொடி என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கையை காலை உதைத்து அவனிடமிருந்து தப்பிக்க முயற்சித்தாள். ஆனால் அவளால் முடியவில்லை. இறுதியாக, ராஜன், ஹெல்ப், ஹெல்ப் என்று சத்தமாக கத்தினாள். அவந்திகாவின் அபாய குரல் அத்தனை சலசலப்புகளை தாண்டியும் அரவிந்தின் காதுகளை எட்டியது. அரவிந்த் புரொடியூசரை பார்ப்பதற்காக அங்குதான் வந்து கொண்டிருந்தான். சட்டென ஹெல்ப், ஹெல்ப் என்ற அபாய குரல் கேட்டதும் அப்படியே நின்று சத்தத்தை கூர்ந்து கவனித்தான். இது அவந்திகாவோட குரல் என்று சொல்லிக் கொண்டே அவன் வாசலை நோக்கி ஓடினான். அவன் சென்றபோது நரேன் வலுக்கட்டாயமாக அவந்திகாவை அவனது காரில் ஏற்றிக் கொண்டிருந்தான். அரவிந்த் அருகில் செல்வதற்கு முன்னால் கார் வேகம் எடுத்து கிளம்பியது. ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அரவிந்த் அங்கு நின்று கொண்டிருந்த படப்பிடிப்பு தளத்திற்கு சொந்தமான காரில் ஏறியவன் வேகமாக அந்த டிரைவரை பிடித்து கீழே தள்ளினான். அரவிந்த் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கோபமாக அந்த டிரைவர் பேசிக் கொண்டிருக்க அதை கண்டு கொள்ளாமல் அவன் காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான். அதே நேரம் அங்கு நரேன் வலுக்கட்டாயமாக அவந்திகாவை தனது காரின் பின் இருக்கையில் அமர வைத்து தானும் ஏறி அவளோடு அமர்ந்தான். இப்போது அவனது கை அவந்திகாவின் தோளில் இருந்தது. அவனது வாசம் அவந்திகாவின் மீதும் ஒட்டியது. அருவருப்பாக அவனை பார்த்தவள் வேகமாக அந்த காரின் கதவை திறக்க முயற்சித்தாள். இந்த கொடூரனின் அருகில் இருப்பதை விட ஓடும் காரில் இருந்து குதிக்க கூட அவந்திகா தயாராக இருந்தாள். ஆனால் கார் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அவள் எவ்வளவு முயற்சி செய்தும் அதை திறக்க முடியவில்லை. அவளால் செய்ய முடிந்ததெல்லாம் அவனை விட்டு தள்ளி போய் அந்த கதவின் ஓரத்தில் அமர முடிந்தது மட்டும்தான். அவந்திகா செய்வதையெல்லாம் பொருட்படுத்தாதவன் கோபமாக அவளை பார்த்து, அவந்திகா, இப்போ நீ யாரையோ கூப்பிட்டேல, யாரது என்றான். அவந்திகா எதுவும் பேசாமல் தனது உதட்டை அழுந்த கடித்தாள். இப்போது நரேனின் உதடுகள் விரிந்து லேசாக ஒரு புன்னகை தோன்றியது. இத்தனை வருடங்களில் அவனது புன்னகை எப்போதும் கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இருந்திருக்கிறது. இப்போதும் அவனது சிரிப்பில் அவந்திகாவால் கோபத்தை பார்க்க முடிந்தது. இந்த சிரிப்பு மிகவும் ஆபத்தானது. இதை உணர்ந்தவள் எச்சில் விழுங்கி, அது லீடர் என்றாள். ஏன் திரும்ப என்ன லீடர்னு கூப்பிடுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்ன நரேன்னு கூப்பிட்டதானே, அப்படியே கூப்பிடு என்று சொல்லியவன் அவந்திகாவின் அருகில் நெருங்கினான். இப்போது நரேனின் மொத்த உடலும் அவந்திகாவின் மீது இருந்தது.
பாகம் 322. அவந்திக்காவை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றிக் கொண்டு போன நரேன் கோபமாக அவளோடு பேசிக் கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட அவனது உடல் முழுவதும் அவந்திக்காவின் மீது சாய்ந்திருந்தது. அவனது முகத்திற்கும் அவந்திக்காவின் முகத்திற்கும் சில அடி இடைவெளிதான் இருந்தது. நரேன் பேசும் போதெல்லாம் அவனது சூடான மூச்சு அவந்திக்காவை தீண்டியது. அதற்கு மேலும் அதை சகித்துக் கொள்ள முடியாதவள் வேறு புறமாக முகத்தை திருப்பினாள். ஆனால் அவனது பெரிய கைகள் அவளை மீண்டும் அவன் புறமாக திருப்பியது. என்ன பாரு என்றான் அதிகாரமான குரலில். அவள் வலுக்கட்டாயமாக அவனது அச்சமூட்டக்கூடிய அவனது கண்களை பார்க்க வேண்டியதாக இருந்தது. அவனது மூச்சுக்காற்றின் தீண்டல் அது அவந்திக்காவிற்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனால் இந்த முறை அது அவளுக்கு அருவருப்பு ஊட்டுவதாக இருந்தது. அவனது கண்கள் சிவந்தது. அவந்திக்கா கெஞ்ச துவங்கினாள். "ப்ளீஸ் லீடர், என்ன விடுங்க, நான் போறேன்" என்று கெஞ்சினாள். "என்னது, நான் உன்னை விடணுமா? ஏன் விடணும்? அவந்திக்கா, நீ ஒரு குழந்தை மாதிரி. இப்படித்தான் 8 வருஷத்துக்கு முன்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம நீ ஓடி போயிட்ட. இப்ப சொல்லு, இத்தனை வருஷமா நீ எங்க இருந்த?" என்றான். அவந்திக்கா எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கவும், "நீ எங்க இருந்தன்னு உண்மைய சொல்லு. அப்படி உண்மைய சொல்லிட்டேனா மேபி நான் உன்னை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு" என்று சொல்லி அர்த்தமாக புன்னகைத்தான். அவந்திக்காவிற்கு அவனை பற்றி நன்றாக தெரியும். சிறு வயதிலிருந்து சுற்றி இருப்பவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் அவனேதான் அனைத்து முடிவுகளையும் எடுப்பான். அதனாலேயே அவனை மற்றவர்களுக்கு கொடூரனாக காட்டியது. இப்போது அவனிடம் எந்த பதிலும் சொல்லாமல் தவிர்க்க முடியாது என்று புரிந்து கொண்டவள் தனது பார்வையை தாழ்த்தி கொண்டு, "நான் அகிலனை படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன்" என்றாள். "எந்த இடத்துக்கு?" என்று மீண்டும் அவனிடமிருந்து மற்றொரு கேள்வி வந்தது. "அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? இப்போ எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அகிலனோட கால் கூட கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கு" என்றாள். இதை கேட்ட நரேன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு, "ஓ, அப்ப சரி" என்றான். "லீடர், நான் பழச பத்தி யோசிக்க கூட விரும்பல. திரும்ப நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு போகணும்னு எனக்கு ஆசை இல்ல. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போறேன்" என்று அவள் கெஞ்சுவதை பார்த்த நரேனின் கண்கள் முன்பை விட இப்போது அதிகமாக சிவந்தது. "அவந்திக்கா, மறந்துட்டியா? நீ என்னோட அவந்திக்கா. அப்படி இருக்கேல, நான் எப்படி உன்னை போக விடுவேன்னு நினைக்கிற?" என்று கேட்டவன் தனது தலையை தாழ்த்தி வலுக்கட்டாயமாக அவளை முத்தமிட்டான். அவந்திக்கா இருந்த பீதியிலும் அருவருப்பிலும் வேகமாக கையை காலை அசைத்தவள் தனது முழு பலத்தையும் திரட்டி நரேனை தன்னை விட்டு தூரமாக தள்ளினாள். அவந்திக்காவின் இந்த செயல் நரேனின் ஆக்ரோஷத்தை தூண்டியது. அப்படியே அவந்திக்காவை அந்த கார் சீட்டில் படுக்க வைத்து அவள் கைகளை அசையாமல் பிடித்தவன் மீண்டும் அவளை முத்தமிட போகும்போது அவர்களது காரின் மீது ஏதோ சட்டென மோதியதால் கார் சடன் பிரேக் போட்டு நின்றது. சட்டென காரில் பிரேக் போடப்பட்டதால் நரேன் அவந்திக்கா இருவருமே காரின் முன்பக்கமாக தூக்கி வீசப்பட்டார்கள். எப்படியும் முன்னால் இருந்த சீட்டில் தனது தலை பலமாக மோத போகிறது என்று அவந்திக்கா நினைத்து கொண்டிருந்த போது நரேனின் கை மடார் என்று சென்று அந்த சீட்டில் அடித்தது. இப்போது அவந்திக்கா அந்த சீட்டில் மோதாமல் அவனது கையில் தான் மோதினாள். அதனால் அவளுக்கு பெரிதாக எந்த அடியும் படவில்லை. ஆனால் அவந்திக்காவிற்கு அடிபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நரேன் தனது கையை கார் சீட்டில் மோதிக்கொண்டதில் அவனுக்கு பலமாக அடிபட்டிருக்கும் என்பது அவந்திக்காவிற்கு தெரியும். சரியாக அதே நேரம் யாரோ கார் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. வேகமாக அவந்திக்கா திரும்பி பார்த்தாள். ஒரு தீவிரமான முகபாவத்தோடு அரவிந்த் அங்கு நின்று கொண்டிருந்தான். அவனை பார்ப்பதற்கு அவளை காப்பாற்றுவதற்காகவே வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதன் போல் தெரிந்தான். அந்த காரின் ஜன்னல் அருகே தவழ்ந்து சென்ற அவந்திக்கா, "அரவிந்த், நான் இங்க இருக்கேன்" என்றாள். அவளது செய்கை நரேனை இன்னும் கோபப்படுத்தியது. அவந்திக்காவை முறைத்து பார்த்தவன் காருக்கு வெளியே யார் நிற்கிறது என்று கூட பார்க்காமல், "யார் இந்த பைத்தியக்காரன்?
என்றான். அவன் சொல்வதையெல்லாம் கேட்கும் நிலையில் அவந்திகா இல்லை. வேகமாக ஜன்னலின் கண்ணாடியை கீழே இறக்கினாள். ஜன்னலுக்கு வெளியே அரவிந்தின் அழகான அதே நேரம் உணர்ச்சியற்ற முகம் தெரிந்தது. ப்ரொடியூசர் வருகிறார் என்றதும் அரவிந்த் தனது ஷூட்டிங் டிரெஸ்ஸை எல்லாம் மாற்றிவிட்டு கோட் சூட் அணிந்திருந்தான். இப்போது அவன் அணிந்திருந்த கருப்பு சூட்டில் பார்ப்பதற்கு மயக்கும் அழகோடு இருந்தான். அதே நேரம் காருக்குள் இருந்தவனும் அரவிந்தின் அழகிற்கு எந்த வகையிலும் குறைந்தவனில்லை. இருவரது கண்களும் சந்தித்துக் கொண்ட போது அவர்கள் கண்களிலிருந்து தீப்பொறி பறப்பது போல் அவ்வளவு கோபம் தெரிந்தது. அவந்திகாவின் தோளில் கை போட்டவன் அவள் எங்கும் அசைய முடியாதபடி இறுக்கி பிடித்து கொண்டு, சொல்லுங்க அரவிந்த், இங்க என்ன பண்றீங்க? நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டா என்றான். அரவிந்தின் பார்வை மொத்தமும் அவந்திகாவின் மீது இருந்த நரேனின் கையில் தான் இருந்தது. பார்வையில் ஈட்டிகள் பாயும் என்றால் இந்த நேரத்திற்கு அரவிந்தின் பார்வையில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான ஈட்டிகள் நரேனின் கையை சுக்கு நூறாக சிதைத்திருக்கும். அவளை விடு என்றான் அரவிந்த் உறுதியான குரலில். இதை கேட்டு சிரித்த நரேன், எப்ப இருந்து சூப்பர் ஸ்டார் அரவிந்த்ராஜ் அடுத்தவங்க விஷயத்துல தலையிட ஆரம்பிச்சீங்க என்று நக்கலாக கேட்டுவிட்டு அரவிந்தையும் அவந்திகாவையும் மாறி மாறி பார்த்தான். அரவிந்தின் கண்களில் தெரிந்த கோபத்தையும் அவந்திகாவின் கண்களில் தெரிந்த நம்பிக்கையையும் பார்த்தவனுக்கு ஏதோ ஒன்று தவறாக இருப்பதாக தோன்றியது. ஆமா, உங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் என்றான். அரவிந்த் பதில் சொல்வதற்குள் முந்திக் கொண்ட அவந்திகா, இல்ல, எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல என்றால் அவசரமாக. அவந்திகாவை நரேன் பிடித்திருப்பதில் இருந்தே அவளை அவன் கட்டாயப்படுத்தி பிடித்திருக்கிறான் என்பதை அரவிந்தால் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்போதைக்கு தான் ஏதாவது செய்தால் அவன் அவந்திகாவை ஏதாவது செய்து விடுவானோ என்ற பயம் தோன்றியதால் அவனை எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தான். அதே நேரம் அவந்திகா அரவிந்தை இயலாமையோடு பார்த்துவிட்டு, லீடர், இப்ப நம்ம இங்கிருந்து போலாம் என்றாள். இதை கேட்ட நரேனின் உதடுகள் விரிந்தது. ஏதோ நாய்க்குட்டியின் தலையை தட்டி கொடுப்பது போல அவந்திகாவின் தலையை தட்டி கொடுத்தவன், இப்பத்தான் நீ குட் கேர்ள் என்று சொன்னவன், டிரைவர், ஸ்டார்ட் தி கார் என்றான். அடுத்த நொடி கார் எப்போதும் போல் வேகம் எடுத்து கிளம்பியது. காரின் கண்ணாடி வழியாக அரவிந்த் கண்ணை விட்டு மறையும் வரை ஒருவித வலியோடு அவந்திகா அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். இது ஒன்றும் சென்னை கிடையாது, இது டில்லி. இங்கு நரேனை ஒப்பிடும்போது அரவிந்தின் பலம் மிகவும் குறைவுதான். இப்போது அரவிந்த் ஏதாவது செய்தால் கண்டிப்பாக இந்த நரேன் அரவிந்தை என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிவான். இதை நினைத்துத்தான் தங்களுக்குள் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை என்று அவந்திகா சொல்லியிருந்தாள். ஆனாலும் இனி இந்த நரேனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று அவளுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இந்த எண்ணங்கள் எல்லாம் அவந்திகாவின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே, நரேன் சார், ஒரு கார் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வருது என்றார் டிரைவர். டிரைவர் சொன்னதும் நரேன் காரின் கண்ணாடி வழியாக பார்த்தான். முன்பை போல் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியோடு அரவிந்த் இவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். இதை பார்த்த நரேனின் கண்கள் சுருங்கியது. அவந்திகாவை கோபமாக பார்த்தவன், உனக்கும் அவனுக்கும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் என்றான் ஆத்திரமாக. பயத்தில் தனது உதடுகளை அழுந்த கடித்த அவந்திகா, எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல என்றாள். ஓஹோ, அப்போ ஏன் அவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரான் என்று கேட்ட நரேனின் பார்வை அவந்திகாவை துளைத்து கொண்டிருந்தது. என்னை யாராச்சும் கிட்னாப் பண்ணிட்டு வந்தா என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்களா? எல்லாரும் உனக்கு பயந்துட்டேவா இருப்பாங்க? யாராவது ஒருத்தருக்கு கூடவா தைரியம் இருக்காது என்றாள். அவந்திகாவின் பதிலை கேட்ட நரேனின் கோபம் இன்னும் அதிகமானது. அவந்திகாவின் அருகே குனிந்தவன் அவளது தாடையை இறுக பிடித்து, அவந்திகா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அடுத்து என்ன நடந்தாலும் உனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்றான். இப்ப மட்டும் நீ என்ன மனுஷனாவா இருக்க என்று அவந்திகா கேட்டது அவனது காதில் விழுந்ததுதான். ஆனால் கண்டு கொள்ளாதவாறே இருந்தவன் மீண்டும் உறுதியான குரலில், நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா இல்லையா
என்றான். அவந்திகாவிடம் இப்போது அவன் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுவதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. சரி என்று மௌனமாக தலையசைத்தாள். இப்போது நரேன் டெல்லியில் இருந்த தனது மிகப்பெரிய வீட்டிற்கு அவந்திகாவை அழைத்து வந்திருந்தான். அவந்திகா அவனோடு போராடுவதை நிறுத்திவிட்டு அமைதியாக நரேனின் பின்னால் காரை விட்டு இறங்கினாள். அதே நேரம் காரை நிறுத்தியதும் வேகமாக வாசலுக்கு ஓடி சென்ற டிரைவர் சுற்றியும் முற்றியும் பார்த்துவிட்டு, நரேன் சார், நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த கார் போயிருச்சு என்றார். நரேனின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. அரவிந்த் எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளவில்லை என்ற நினைப்பே இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் அவந்திகாவிற்கு நிம்மதியை கொடுத்தது. அவந்திகாவின் முகத்தில் தெரிந்த மாற்றத்தை எல்லாம் கண்டு கொள்ளாத நரேன் வேகமாக அவளை இழுத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தான். அவ்வளவு பெரிய வீட்டில் 2 வேலையாட்கள் தான் இருந்தார்கள். அவனை பார்த்ததும் வேகமாக அவர்கள் அவன் அருகே ஓடி வந்தார்கள். ஆனால் அவர்களை கண்டு கொள்ளாத நரேன் தனது கோட்டை கழற்றி மிக இயல்பாக சோஃபாவில் வீசிவிட்டு கால் மேல் கால் போட்டு அந்த சோஃபாவில் அமர்ந்தான். அந்த இடத்தை சுற்றி முற்றி பார்த்த அவந்திகாவிற்கு இந்த 8 வருடத்தில் நடந்த மாற்றங்கள் தெளிவாக தெரிந்தது. அப்போது நரேன் வெறும் கோபக்கார இளைஞனாகத்தான் இருந்தான். ஆனால் இப்போது சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஒரு மனிதனாக, இல்லை சுற்றி இருப்பவர்கள் அச்சப்படும் ஒரு மனிதனாக வளர்ந்து நிற்கிறான். தனது டையை கழற்றிக் கொண்டே தன் முன்னால் நின்று கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்தவன், சொல்லு, உன் குடும்பத்துக்கு அப்படி ஆனதும் நீ ஏன் என்கிட்ட வந்து எந்த ஹெல்ப்பும் கேட்கல? எதுக்காக பெங்களூரை விட்டு யாருக்கும் சொல்லாம ஓடி போன? என்ன அவாய்ட் பண்றதுக்கு தான் ஓடி போனியா என்று அதே அதிகார தொனியில் கேட்டான். அவந்திகா எந்த பதிலும் பேசாமல் தனது உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டு அமைதியாக நின்றாள். அவந்திகாவின் அமைதியை பார்த்தவன் கோபமாக தனது சோஃபாவில் இருந்து எழுந்து, அவந்திகா, நீ சொல்லலனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. இன்னும் 1/2 மணி நேரத்துல உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் என்னால கேதர் பண்ண முடியும். நீயே சொல்லிட்டேனா உனக்கு நல்லது என்றான். அவந்திகாவால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. நரேன், அது என்று அவள் திக்கிக் கொண்டிருக்க அந்த நேரம் நரேனின் போன் அடித்தது. போனில் தெரிந்த நம்பரை பார்த்து புருவத்தை உயர்த்திய நரேன் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான். ஆனால் மறுபுறமிருந்து சொல்லப்பட்ட செய்தியை கேட்டதும் அவனது முகம் சைத்தானின் முகம் போல் மாறியது. ஓ, போலீஸ் கம்ப்ளைண்டா? அவனை பத்தி அவன் ரொம்பவே அதிகமா நினைச்சிட்டு இருக்கான் போல. சரி, வரட்டும், நம்ம பாத்துப்போம் என்றான். இங்கு அவந்திகாவிற்கோ இந்த பதிலை கேட்டதும் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. போலீஸ் கம்ப்ளைண்டா? யாரு கொடுத்திருப்பாங்க என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவளை பார்த்து சத்தமாக சிரித்த நரேன், அவந்திகா, இந்த ஜோக்க கேளே. தி கிரேட் சூப்பர் ஸ்டார் போலீஸ்ல போய் நான் அவருக்கு வேண்டிய பொண்ணை கடத்திட்டு வந்துட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு என்று சொன்னவன் சட்டென சிரிப்பதை நிறுத்திவிட்டு அவந்திகாவின் அருகே சென்று, நீ அவனுக்கு வேண்டியவளா என்றான் கோபமான குரலில். அவனது இந்த அராஜகமான அணுகுமுறையால் அவந்திகாவால் எதுவும் பேச முடியாமல் அவளது தடுமாறியது. அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும் அரவிந்த் இப்போது இருக்கும் இந்த நிலைக்கு காரணம் அவனது உழைப்பு மட்டும்தான் என்று. அவனது தீவிர உழைப்பால் அவன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறான். ஆனால் நரேன் அப்படி அல்ல. அரவிந்தின் மொத்த சொத்தையும் சேர்த்தால் கூட நரேனின் சொத்தில் ஒரு பகுதியை கூட அது நெருங்க முடியாது. நரேன் நினைத்தால் அரவிந்தை இருந்த இடம் தெரியாமல் அழித்துவிட முடியும். இதையெல்லாம் யோசித்த அவந்திகா இந்த பிரச்சனையில் அரவிந்தை இழுத்துவிட விரும்பாதவளாய், இல்ல, நான் அவனுக்கு வேண்டியப்பட்ட பொண்ணு இல்ல என்றாள் தீர்க்கமாக. இதை கேட்டதும் நரேனின் முகத்தில் ஒரு திருப்திகரமான சிரிப்பு தோன்றியது. நல்லது, அப்ப போலீஸ் இங்க வரையில என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்றான். அவந்திகாவால் எந்த பதிலும் பேச முடியவில்லை. தனது கைகளை அழுந்த மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தாள். அதே நேரம் அரவிந்த் கம்ப்ளைண்ட் கொடுத்துவிட்டு போலீஸையும் அழைத்து கொண்டு நரேனின் வீட்டிற்கு வந்தான். இயல்பாக இது போன்ற கம்ப்ளைண்டை எல்லாம் போலீசார் பெரிதாக கண்டு கொள்ள மாட்டார்கள். அதுவும் நரேனை பற்றி எந்தவிதமான கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் இன்று கம்ப்ளைண்ட் கொடுத்தது சூப்பர் ஸ்டார் அரவிந்த் என்பதால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இவ்வளவு தூரம் நரேனின் வீடு வரை வந்த அரவிந்த் வீட்டிற்குள் செல்லாமல் வெளியிலேயே நின்றான்.
அவனது அமைதிக்கான காரணம் என்ன என்று யாருக்கும் புரியவில்லை. அனைவரும் அவனையே பார்த்து கொண்டிருக்க அங்கு வேகமாக ஒரு காரில் வந்த சம்பத் வேகமாக கீழே இறங்கி அரவிந்தின் கையில் ஏதோ கார்டு போல ஒன்றை கொடுத்தான். பாகம் 323. போலீஸ் ஆபீசர்களோடு நரேனின் வீட்டிற்கு முன்னால் வந்து நின்ற அரவிந்த் உள்ளே செல்லாமல் வெளியிலேயே நிற்பதை பார்த்து அனைவரும் ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருக்க, அப்போது வேகமாக அங்கு வந்த சம்பத் அவன் கையில் ஒரு கார்டை கொடுத்துவிட்டு, அரவிந்த் சார், இப்ப எதுக்கு உடனே உங்க மேரேஜ் சர்டிபிகேட் வேணும்னு கேட்டீங்க என்றான். அதன் பிறகுதான் அங்கு சுற்றி நின்று கொண்டிருந்த அனைவரையும் பார்த்துவிட்டு அரவிந்தை உற்று பார்த்தான். அரவிந்தின் முகம் தீவிரமாக இருந்தது. அவன் முகத்தில் இருந்த தீவிரத்தை பார்த்தவனுக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வு தோன்றவும் அப்படியே பேசாமல் அமைதியாக நின்றான். இப்போது அரவிந்த் தன்னோடு 2 போலீஸை அழைத்து கொண்டு நரேனின் வீட்டிற்குள் சென்றான். அவர்கள் காலிங் பெல் அடித்ததுமே ஒரு வேலையாள் வந்து அவர்களுக்கு கதவை திறந்து விட்டான். உள்ளே சென்றதும் அரவிந்தின் கண்கள் அவந்திகாவைத்தான் தேடியது. அவந்திகா ஷூட்டிங்கில் போட்டிருந்த அதே ஆடையோடு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். அதை பார்த்த அரவிந்திற்கு மனம் கொஞ்சம் அமைதியானது. அதே நேரம் அவள் அருகில் நரேன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பதை பார்த்தவனுக்கு கோபமாக வந்தது. இவர்களை பார்த்த நரேனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அது ஒரே நேரத்தில் பார்ப்பவரை அச்சப்படுத்த கூடியதாகவும் அதே நேரம் கவர்ந்தெழுக்க கூடியதாகவும் இருந்தது. கூர்மையான பார்வையோடு அரவிந்தை பார்த்தவன், வாவ், த கிரேட் சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜே என்னோட வீடு தேடி வந்திருக்காரு. சொல்லுங்க அரவிந்த், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் என்றான் நக்கலான குரலில். இதை சொல்லிவிட்டு அவன் அரவிந்தின் அருகில் இருந்த 2 போலீஸை பார்க்கவும் அவர்கள் இருவரும் முகமெல்லாம் பல்லாக சிரித்து, மிஸ்டர் நரேன், நல்லா இருக்கீங்களா என்று மிகவும் பவ்யமாக அவனை நலம் விசாரித்தார்கள். அவர்களை பெரிதாக கண்டு கொள்ளாமல் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு மீண்டும் அரவிந்தின் பக்கம் திரும்பினான் நரேன். அரவிந்தின் பார்வை மொத்தமும் அவந்திகாவின் மீதுதான் இருந்தது. அவந்திகாவும் அரவிந்தைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பதை அவளை திரும்பி பார்க்காமலேயே அவனால் சொல்ல முடியும். வேகமாக தனது கையை நீட்டி அவந்திகாவை தனது அணைப்பிற்குள் கொண்டு வர முயன்றான். ஆனால் அவந்திகாவோ அவனது கை அவள் மீது படாதபடி அந்த சோஃபாவிலிருந்து தாவி எழுந்தாள். அதே நேரம் வேகமாக அவள் அருகில் வந்த அரவிந்த் கையை பிடித்து இழுத்து அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டான். அவந்திகா அரவிந்தின் மார்பில் சாய்ந்த போதுதான் அவளது உடல் எவ்வளவு நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்பது அரவிந்திற்கு புரிந்தது. அவள் மிகவும் பயந்து போயிருக்கிறாள். லேசாக அவள் தலையை தட்டி ஆறுதல் படுத்தியவன் நரேனை பார்த்தான். நரேனின் அரக்கத்தனமான அச்சுறுத்தும் கண்கள் இப்போது இன்னும் கொடூரமாக மாறியது. இரத்த வெறி எடுத்து கொல்ல துடிக்கும் மிருகம் போல அரவிந்தையும் அவந்திகாவையும் பார்த்தான். இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாத அரவிந்த் இப்போது நரேனை கூர்ந்து பார்த்து, நான் என்னோட அவந்திகாவை கூட்டிட்டு போக வந்தேன் என்றான். என்னோட என்ற வார்த்தையை அரவிந்த் அழுத்தமாக சொல்லியதை கேட்ட நரேனின் கோபம் இன்னும் அதிகமானது. என்னது, உன்னோட அவந்திகாவா? யார் சொன்னது? இது ரொம்ப பெரிய ஜோக் தான். ஒட்டுமொத்த பெங்களூர்லயும் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு. அவந்திகா இந்த உலகத்துக்கு வந்த அடுத்த நொடியிலிருந்தே அவ என்னோட அவந்திகா தான். அது எல்லாருக்கும் தெரியும் என்றான். இதை கேட்ட அரவிந்தின் கண்கள் சுருங்கியது. மிஸ்டர் அரவிந்த், நான் சொன்னது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வேறு எந்த விஷயமும் இல்லனா என்னோட அவந்திகா மேல இருந்து கையை எடுத்துட்டு இப்பவே என்னோட வீட்டை விட்டு வெளியே போங்க என்றான் ஆத்திரமாக. இந்த முறை என்னோட அவந்திகா என்பதை நரேன் மிகவும் அழுத்தமாகவும் கோபமாகவும் சொல்லி இருந்தான். இங்கு நடப்பவற்றை பார்த்து அங்கிருந்த போலீசாருக்கே வியர்க்க ஆரம்பித்திருந்தது. ஒருவித தயக்கத்தோட அரவிந்தை பார்த்தவர்கள், அரவிந்த் சார், நீங்க ஏன் என்று அவர்கள் ஏதோ பேச வர அதற்குள் இடைமறித்த அரவிந்த், இதுதான் விஷயம், சோ நான் இங்கிருந்து கிளம்புறேன் என்று சொன்னவன் அவந்திகாவின் தோளில் கை போட்டு அவளை தன்னோடு சேர்த்து அழைத்து கொண்டு வெளியே சென்றான். இதை பார்த்து இதுவரை அந்த சோஃபாவிலேயே கெத்தாக அமர்ந்திருந்த நரேன் குதித்து எழுந்தவன், 2 பேரும் அங்கேயே நில்லுங்க,
என்று கத்தினான். அரவிந்த் அவனை கண்டு கொள்ளாமல் அவந்திகாவோடு வெளியே செல்ல வேகமாக அவன் முன்னால் வந்த இரு போலீசும் அவனை வெளியே செல்ல விடாமல் தடுத்தனர். கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் பொறுமையாக திரும்பி பார்த்த அரவிந்த், மிஸ்டர் நரேன், எங்களுக்கு எதுவும் கிஃப்ட் தரணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன என்றான் நக்கலான குரலில். முதலில் அரவிந்த் என்ன பேசுகிறான் என்று புரியாமல் பார்த்த நரேன் பின் தனது வில்லத்தனமான சிரிப்போடு, தி சூப்பர் ஸ்டார் அரவிந்த்ராஜ் இந்த பொண்ணு அவரோட அவந்திகான்னு சொல்றாரு, நான் இவ என்னோட அவந்திகான்னு சொல்றேன். சோ போலீஸ் ஆபீசர்ஸ், நீங்க ஏன் அவந்திகா கிட்டேயே அவ யாரோட அவந்திகான்னு கேட்க கூடாது என்றான். இந்த வார்த்தைகளை அவன் சொல்லி முடித்ததும் அந்த அறையில் இருந்த அனைவரது கண்களும் இப்போது அவந்திகாவின் பக்கமாக திரும்பியது. அனைவரும் தன்னை பார்ப்பதை புரிந்து கொண்ட அவந்திகா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக தலையை நிமிர்த்தி பார்த்தாள். முதலில் நரேன் வலுக்கட்டாயமாக அவளை காரில் தூக்கி போட்ட போது அவந்திகா மிகவும் பயந்திருந்தாள். அத்தோடு அப்போது அரவிந்த் தனி ஒருவனாக வந்து நின்றான். அவந்திகா மட்டும் அப்போது அரவிந்தோடு தனக்கு இருக்கும் உறவை சொல்லி இருந்தால் கண்டிப்பாக நரேன் அவளை வெகு இயல்பாக அந்த இடத்தை விட்டு கடத்தி சென்றிருப்பான். அதேபோல் இந்த வீட்டிற்கு வந்ததும் நரேன் அவர்களுக்குள்ளான உறவை பற்றி கேட்டபோதும் அவந்திகாவால் உண்மையை சொல்ல முடியவில்லை. நரேனிற்கு இருக்கும் செல்வாக்கில் அவன் அரவிந்தை என்ன வேண்டுமானாலும் செய்திருக்க முடியும். அப்போது மட்டும் அவந்திகா உண்மையை சொல்லி இருந்தால் இப்போது நரேன் அரவிந்தையும் மற்ற போலீசையும் வீட்டிற்குள்ளேயே விட்டிருக்க மாட்டான். பல வருடமாக நரேனுடன் இருந்ததில் அவனின் குணம் பற்றி அவளுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இப்போது கூட அவளை வைத்தே அரவிந்தை அவமானப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அரவிந்தை நரேன் வீட்டிற்குள் அனுமதித்திருக்கிறான். ஆனால் இப்போது அவந்திகாவிற்கு அவர்களது உறவை மறுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. தனது பலத்தையெல்லாம் ஒன்று திரட்டியவள் நரேனை நேராக பார்த்து, ஆமா என்றாள். அவள் மொட்டையாக ஆமா என்று மட்டும் சொன்னதால் அவள் என்ன சொன்னாள் என்பது அங்கிருக்கும் யாருக்குமே புரியவில்லை. அனைவரும் அவளை புரியாமல் பார்த்து கொண்டிருக்க அவள் அருகில் வந்த நரேன், திரும்ப சொல்லு, நீ இப்ப என்ன சொன்ன என்றான் அதிரும் குரலில். அவந்திகாவின் உடல் நடுங்கியது. அதே நேரம் அவள் தோள் மீதிருந்த அரவிந்தின் கை இன்னும் அவளை இறுக்கி அணைத்தது. அரவிந்தின் அணைப்பு அவந்திகாவிற்கு எனர்ஜி ஏற்றியது போல் இருந்தது. நரேனை கூர்மையாக பார்த்தவள், நான் அரவிந்தோட அவந்திகான்னு சொன்னேன் என்று உறுதியான குரலில் சொன்னவள், நரேன், உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல, இப்படி என்ன தொல்லை பண்றத நிறுத்து என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்ட நரேனின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவந்திகா, முட்டாள்தனமா பேசுறத நிறுத்திட்டு இப்பவே என் கூட வா என்றான். ஆனால் அவந்திகாவோ இப்போது தனது முழு உடலையும் அரவிந்தின் மீது சாய்த்து அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டு நின்றாள். இதை பார்த்த நரேனின் கோபம் இன்னும் அதிகமானது. அவந்திகா, இப்ப மட்டும் நீ இங்க வரலனா நான் என்ன செய்வேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்று அவளை மிரட்டியவன் தனக்கு அருகில் நின்று கொண்டிருந்த 2 போலீசையும் பார்த்தான். வேகமாக அரவிந்தின் இருபுறமும் சென்று நின்ற போலீசார், சூப்பர் ஸ்டார் அரவிந்த் சார், நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட விசாரிக்கிறதுக்கு தான் நாங்க இங்க வந்தோம். ஆனா நீங்க இப்படி எந்த ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோ இல்ல ப்ரூஃபோ இல்லாம மிஸ்டர் நரேனுக்கு சொந்தமான ஒன்னை எடுத்துட்டு போக முடியாது என்றனர். இதை கேட்ட அவந்திகா அதிர்ந்து போனாள். அவளை உயிரும் உணர்வும் கொண்ட ஒரு பெண்ணாக மதிக்காமல் ஏதோ ஒரு பொருளை பற்றி பேசுவது போல்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். சார், இந்த நரேனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்க பாட்டுக்கும் எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க என்று அந்த போலீஸை பார்த்து கோபமான குரலில் சொன்னாள். இதை கேட்ட நரேன் சத்தமாக சிரித்து, அது எப்படி ஒண்ணும் இல்லாம இருக்கும், உன்னோட 18 வயசு வரையிலும் நீ ஏன் கூட தானே சுத்திட்டு இருந்த, இது எல்லாருக்குமே தெரியும் என்றான். நரேன், நீ என்ன முட்டாளா? அப்போ நம்ம எல்லாரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தானே இருந்தோம். நான் என்ன உன் கூட மட்டுமா சுத்திட்டு இருந்தேன்? நம்ம கேங்ல மொத்தம் 6 பேர் இருந்தாங்க என்று சீறினாள். இதை கேட்டு புருவம் உயர்த்திய நரேன், ஓ, அப்பனா நீ நமக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்ப ஒத்துக்க போறதில்ல, அப்படித்தானே என்று சொன்னவனின் முரட்டுத்தனம் முன்பை விட இப்போது அதிகரித்திருந்தது. அரவிந்தை கோபமாக பார்த்து, நீ எந்த ப்ரூஃபும் காட்டாத வரைக்கும் இந்த பில்டிங்ல இருந்து யாரும் வெளியே போக முடியாது என்று கத்தினான். இப்போது சத்தமாக சிரித்த அரவிந்த், மிஸ்டர் நரேனுக்கு அடுத்தவன் பொண்டாட்டி மேல இவ்ளோ ஆசை இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிருச்சே என்று நக்கல் அடித்தான். அரவிந்த் என்ன சொல்கிறான் என்பது நரேனுக்கு புரியவில்லை. அடுத்தவன் பொண்டாட்டியா?
அவன் என்ன சொல்றான் என்று ஒரு நொடி குழம்பியவன், நீ என்ன பேசிட்டு இருக்க என்று அரவிந்திடமே கேட்டான். பொறுமையாக அவனை பார்த்த அரவிந்த், நான் என்ன சொல்றேன்னா அவந்திகா என்னோட பொண்டாட்டின்னு சொல்றேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த அறையே மயான அமைதிக்கு சென்றது. இதை கேட்ட அந்த போலீஸ் கூட பயந்து போனார்கள். அரவிந்திற்கு திருமணம் ஆகிவிட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவனது மனைவி அவந்திகா என்பதுதான் அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சி. அனைவரும் அரவிந்தின் மனைவி அவந்திகா என்று தெரிந்ததால் அதிர்ச்சியில் இருக்க, நரேனிற்கோ அவந்திகாவிற்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதே பேரதிர்ச்சியாக இருந்தது. அவந்திகாவிற்கு எப்படி திருமணம் ஆகியிருக்க முடியும்? நரேன் வேகமாக தனது கையை நீட்டி அரவிந்தின் கையில் இருந்த திருமண சர்டிபிகேட்டை வாங்கி கிழித்து போட முயன்றான். ஆனால் போலீசிடம் காட்டிய பிறகு அரவிந்த் வேகமாக அந்த சர்டிபிகேட்டை தனது பாக்கெட்டில் வைத்தான். இங்க நான் என்னோட பொண்டாட்டிய கூட்டிட்டு போக வந்திருக்கேன். இதுல யாருக்காச்சும் ஆட்சேபணம் இருக்கா என்று கேட்ட அரவிந்தின் குரல் யாரும் மறுக்க முடியாதபடி அவ்வளவு உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தது. அவன் அவனது மனைவியை அழைத்து செல்கிறான். யார் அவனை தடுக்க முடியும்? அந்த 2 போலீசாரும் கையை பிசைந்து கொண்டு நின்றார்கள். இதை பேசி முடித்ததும் யாரை பற்றியும் எதை பற்றியும் அரவிந்த் கவலைப்படவில்லை. நேராக அவந்திகாவை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். நில்லுங்க என்று கத்திக்கொண்டே அவந்திகாவை நரேன் பிடித்து இழுக்க வர, வேகமாக பின்னால் திரும்பிய அரவிந்த் அவந்திகாவை தனக்கு பின்னால் தள்ளியவன் நரேன் முகத்தில் தனது பலம் கொண்ட மட்டும் ஒரு குத்து விட்டான். அரவிந்த் விட்ட குத்தில் ஒரு நொடி நரேனின் தலையே சுற்றுவது போல் இருந்தது. ஆனால் சமாளித்துக் கொண்டவன் அரவிந்தை தாக்க ஆரம்பித்தான். கண்மூடி முழிக்கும் நேரத்தில் அந்த இடம் குத்துச்சண்டை மைதானம் போல் மாறியது. சில நொடிகளிலேயே இருவரும் 4-5 முறை மாறி மாறி குத்திக் கொண்டார்கள். பலத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை. அதேபோல் திறமையிலும் இருவரும் சரிசமமானவர்களாக இருந்ததால் அவர்களது சண்டை தீவிரமாக இருந்தது. ஒரு வழியாக 9வது குத்தில் அரவிந்த் நரேனை ஓரளவு பலவீனப்படுத்தி இருக்க, இப்போது அரவிந்தும் அவந்திகாவும் வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தார்கள். இங்கு நடக்கும் கலைபரத்தை பார்த்து கொண்டிருந்த சம்பத் காரை ஸ்டார்ட் செய்து தயாராக வைத்திருந்தான். வந்த வேகத்தில் அரவிந்தும் அவந்திகாவும் வேகமாக காருக்குள் ஏறினார்கள். நில்லுங்க நில்லுங்க என்று கத்திய நரேன், டேய் அவங்கள விடாதீங்கடா, கேட்டை இழுத்து மூடுங்க, அவங்க இந்த வீட்டு காம்பவுண்ட விட்டு வெளியே போக கூடாது என்று உருமினான். அந்த நேரத்தில் அந்த வீட்டில் அவனது பாடி கார்ட்ஸோ நிறைய வேலையாட்களோ இல்லாததால் அவந்திகாவும் அரவிந்தும் காரில் ஏறி மிக எளிதாக அங்கிருந்து தப்பிச் சென்றார்கள். கார் கிளம்பிய போது கூட நரேன் அவர்களை பிடித்து விடலாம் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை. மிகவும் ஆக்ரோஷமான நரேன் தனது கை முஷ்டிகளை மடக்கி அங்கிருந்த சுவரில் ஓங்கி குத்தினான். அவன் முகத்தில் எந்தவிதமான புன்னகையும் தற்போது இல்லை. அவனது அரக்கத்தனமான கண்கள் தூரத்தில் அவனை விட்டு மறையும் அந்த காரையே பார்த்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் வில்லத்தனமாக சிரித்தவன், அரவிந்த், நீ ஒரு சாதாரண நடிகன்தான். பாரு, நீயே மரியாதையோட கொண்டு வந்து அவந்திகாவ என்கிட்ட விட்டுட்டு போக வைக்கிற என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அதே நேரம் கார் அந்த இடத்தை விட்டு கிளம்பிய போதுதான் அவந்திகாவிற்கு உயிரே வந்தது போல் இருந்தது. ஒரே நேரத்தில் அவளது கைகளும் கால்களும் செயல் இழந்ததைப் போல உணர்ந்தவள் அரவிந்தை இறுக கட்டிக்கொண்டு அவனது மார்பில் சாய்ந்தாள். அவள் எவ்வளவு பயந்து போயிருக்கிறாள் என்பதை அரவிந்தால் புரிந்து கொள்ள முடிந்தது. மெதுவாக அவளது தலையை வருடி விட்டான். சிறிது நேரம் அப்படியே அவன் மீது தலை சாய்த்திருந்த அவந்திகா மெல்ல தனது முகத்தை உயர்த்தி அரவிந்தை பார்த்தவள், அரவிந்த், ஐம் சாரி என்றாள். இப்போது அரவிந்த் தன் மீது கோபப்படுவான் என்று அவள் நினைத்திருக்க அரவிந்தின் முகத்தில் எந்தவிதமான கோபமும் தெரியவில்லை. இன்னமும் அவந்திகாவின் தலையை வருடியவன் மென்மையாக அவள் நெற்றியில் முத்தம் வைத்து, ஒன்னும் இல்ல தியா, நீ பயப்படாத, நான் இருக்கேன் என்றான். பாகம் 324. ஒரு வழியாக அரவிந்தும் அவந்திகாவும் நரேனிடமிருந்து தப்பித்து வந்தார்கள். மெதுவாக தனது பயத்திலிருந்து மீண்டு வந்த அவந்திகா அரவிந்தை பார்த்து, ஐ எம் சாரி அரவிந்த் என்று சொல்லவும், உனக்காக எப்பவும் நான் இருப்பேன்
என்று ஆறுதல் சொன்னான் அரவிந்த். அவந்திகா இத்தனை வருடங்களாக நரேனிடமிருந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தாள். அது அவளது பயத்தால் என்று சொல்வதை விட நரேனை சந்திக்க தன்னை தானே அவள் தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 8 வருடத்திற்கு முன்னால் அவந்திகா பார்த்து பயந்து ஓடி வந்த அனைத்து சிக்கல்களையும் இனி ஒவ்வொன்றாக தீர்க்க வேண்டும். எத்தனை நாள் அவள் இப்படியே ஓடி ஒளிய முடியும்? ஆனால் அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும், நரேனின் பலத்தையும் செல்வாக்கையும் ஒப்பிடும்போது அரவிந்த் ஒரு சாதாரண நடிகன்தான். இப்படி ஒரு சூழ்நிலையில் அரவிந்த் நரேனை எதிர்க்க வேண்டியதாகிவிட்டது. என்னதான் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாலும் நரேன் தனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டான் என்பது அவந்திகாவிற்கு நன்றாக தெரியும். ஆனால் அரவிந்திடம் அவன் அப்படி நடந்து கொள்ள மாட்டான் என்பதும் அவந்திகாவிற்கு நன்றாக தெரியும். இதை நினைத்துத்தான் அவந்திகா பயந்து கொண்டிருந்தாள். அவந்திகாவின் மனதில் என்ன ஓடுகிறது என்று தெரியவில்லை என்றாலும் அவளது முகத்தை பார்த்து அவளது வாட்டத்தை புரிந்து கொண்ட அரவிந்த் அவளது இடுப்பில் கை போட்டு, அவந்திகா, நான் உன்னோட புருஷன், உன்னோட எல்லா பிரச்சனையும் அது என்னோட பிரச்சனையும் கூடதான் என்று சொன்னவன் அவந்திகாவின் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து, அவந்திகா, 8 வருஷத்துக்கு முன்ன உங்க வீடு கருகி போய் நீயும் அகிலனும் நிர்கதியா நிக்கையில உனக்கு துணையா நான் இல்லாம போயிட்டேன். அதுக்கு இப்போ நான் பிராயச்சித்தம் பண்றதா நினைச்சுக்கோ. உன்னோட சுகதுக்கம் எல்லாத்துலயும் எனக்கு பங்கு உண்டு என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட அவந்திகாவின் கண்களில் நீர் கோர்த்தது. இந்த 8 வருடம் அவந்திகா கடந்து வந்த பாதை இருள் சூழ்ந்து முட்கள் நிறைந்ததாக இருந்தது. அவளின் கடினமான நாட்களில் எல்லாம் யாரும் அவளிடம் உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் தோள் கொடுக்க விரும்புறேன் என்று சொன்னதில்லை. இப்போது அரவிந்த் இந்த வார்த்தைகளை சொன்னதை கேட்ட அவந்திகாவிற்கு அவளது வாழ்வின் இருள் நீங்கி ஒளி பிறந்தது போல் இருந்தது. வேகமாக தலையசைத்த அவந்திகா ஆசையாக அரவிந்தை கட்டிக்கொண்டாள். அரவிந்தும் அவளை இறுக்கமாக அணைத்து அவளது முதுகை பாசமாக தட்டி கொடுத்து கொண்டிருந்தான். இதுவரை எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் பொறுமையாக கார் ஓட்டிக் கொண்டிருந்த சம்பத் இப்போது முன்னால் இருந்த கண்ணாடி வழியாக அரவிந்தை பார்த்து, அரவிந்த் சார், உங்களோட இந்த ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நான் ஓரமா போய் ஒரு மூலையில உட்கார்ந்து கதறி அழணும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த படத்தோட ப்ரொடியூசரையே எதிர்த்துட்டு வந்திருக்கீங்க. இனி எப்படி அந்த படத்துல நடிக்க போறீங்க என்றான். சம்பத்தின் அந்த வார்த்தைகள் அந்த காருக்குள் அதுவரை சூழ்ந்திருந்த காதலையும் அக்கறையையும் மறைத்து மிகவும் இறுக்கமாக மாற்றியது. சம்பத் சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அரவிந்த் ஒரு சாதாரண நடிகன்தான். ஆனால் நரேன் நினைத்தால் ஒரே நாளில் அரவிந்தை இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து காணாமல் போக செய்யலாம். நீண்ட நேரம் மௌனமாக இருந்த அரவிந்த், சம்பத், நம்ம என்ன செய்யணுங்கிறத நிறைய நேரம் சிச்சுவேஷன் தான் தீர்மானிக்குது. சோ இதுவரை நடக்காத ஒன்ன பத்தி நம்ம இப்பவே கவலைப்பட தேவையில்லை. நரேன் ஒரு கேங்ஸ்டர் தான், கொடூரமானவன் தான். ஆனால் ஒரு காலத்தில் சென்னையில் அரவிந்தும் ஒரு கேங்ஸ்டராக தன்னை சுற்றி இருக்கும் ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தான் என்பது அவந்திகாவிற்கு தெரியாது. இதை நினைத்த அரவிந்த் தனக்குத்தானே மெல்லியதாக புன்னகைத்துக் கொண்டான். அவர்களது கார் வழக்கமாக அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு செல்லாமல் வேறு ஒரு ஹோட்டலுக்கு சென்றது. அவர்களை தனிமையில் விட்டுவிட்டு சம்பத் அங்கிருந்து கிளம்பியதும் அவந்திகாவின் அருகே வந்த அரவிந்த் அவளை இறுக்கி அணைத்தான். நரேனை பார்த்ததிலிருந்தே அவந்திகா பயந்து போய் நடுங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பது அரவிந்திற்கு நன்றாகவே தெரியும். இப்போது அரவிந்தால் செய்ய முடிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது அவந்திகாவை கட்டி அணைத்து சமாதானப்படுத்துவது மட்டும்தான். அவளை கட்டி அணைத்த அரவிந்த் அவளது உதட்டில் ஒரு மென்மையான முத்தமிடவும் இருவருக்குள்ளும் ஒருவிதமான நெருப்பு பற்றிக் கொள்வது போல இருந்தது. அவந்திகாவும் மெல்ல எக்கி அரவிந்தின் இதழ்களில் தன் முத்தத்தை பதித்தாள். எப்போதெல்லாம் அவந்திகாவாக முன்வந்து அரவிந்திற்கு முத்தம் கொடுக்கிறாளோ அப்போதெல்லாம் அரவிந்தின் உடல் சூடேறி அவனின் கட்டுப்பாட்டை இழக்க வைத்துவிடும். அது பொது இடமாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போது அவர்கள் எதை பார்த்தும் யாரை பார்த்தும் அச்சம் கொள்ள தேவையில்லை. இந்த அறைக்குள் அவர்கள் இருவர் மட்டும்தான் இருந்தார்கள். இருவருக்குள்ளுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை தீ வளர ஆரம்பித்தது. அவந்திகாவை மெத்தையில் கிடத்தியவன் அவள் மேல் படர்ந்து மெதுமெதுவாக அவளை சுவைக்க ஆரம்பித்தான்.
எத்தனை முறை பார்த்தாலும் எத்தனை முறை சுவைத்தாலும் எப்போதுமே அடுத்த முறை அவந்திகா அவனுக்கு புதிதான ஒருத்தியாகத்தான் தெரிந்தாள். ஒவ்வொரு முறையும் முதல் முறை போல் இருவருக்கும் தயக்கத்தையும் வெட்கத்தையும் தந்தது. அரவிந்தின் ஒரு கை அவந்திகாவின் முதுகை வருடிவிட்டு கொண்டிருந்தது. அந்த நரேன் யார், அவனுக்கும் அவந்திகாவிற்கும் என்ன தொடர்பு என்று அரவிந்த் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. ஆனால் அவந்திகாவே மனம் திறந்து அனைத்தையும் அரவிந்திடம் சொல்ல ஆரம்பித்தாள். அரவிந்த், நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க குடும்பம் பெங்களூர்லயே ரொம்ப செல்வாக்கான குடும்பம். நான், அலீனா, சூர்யா, நரேன், அப்புறம் இன்னும் செல்வாக்கான இன்னும் சில பசங்க எல்லாம் ஒன்னாவே தான் சுத்துவோம். எப்பவும் ஒரே கேங்கா இருப்போம். அதுவும் நாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே வயசுல இருந்ததால ஸ்கூல்லயும் நாங்க ஒரு கேங்கா தான் இருப்போம். எங்க எல்லார விடவும் ரொம்பவே போல்டான எங்க கேங்க வழி நடத்துற லீடர்ஷிப்போட இருந்தது நரேன் மட்டும்தான். அதனாலேயே நாங்க எல்லாரும் அவனை லீடர்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். எங்க எல்லாரையும் விட நரேன் ரொம்பவே கோபக்காரன், அரக்கத்தனமானவன். ஆனாலும் எங்க கேங்ல எப்பயும் ஒரு மென்மையும் அமைதியும் இருக்கும். ஆனா அப்போதான் எங்க குடும்பத்தோட சொத்தெல்லாம் சரிய ஆரம்பிச்சது. அந்த பில்டிங் விஷயத்துல எங்க குடும்பம் பேரு ரொம்பவே கெட்டு போச்சு. ஒரு நாள் நைட் எங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். எங்க குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணம் நரேன் குடும்பம் தான். ஆனா அதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லன்னு பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் நான் ஸ்கூல் விட்டு வந்தப்போ எங்க அப்பா அம்மா நெருப்புல கருகிறதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அகிலனோட காலும் அப்படி ஆகிருச்சு. எங்க 2 பேரோட வாழ்க்கையிலயும் என்னென்னவோ நடந்துருச்சு. எனக்கு உண்மைய கண்டுபிடிக்கிற வாய்ப்பே கிடைக்காம போயிருச்சு. ஆனா இந்த விஷயத்துக்கு பின்னாடி நரேனோட குடும்பம் தான் இருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்று அவந்திகா சொல்லி முடித்தாள். ஒரு நொடி யோசித்த அரவிந்த், ஓகே அவந்திகா, இத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு நம்ம தேடுவோம் என்றான். அவர்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே சம்பத்திடமிருந்து போன் வந்தது. அரவிந்த் சார், நான் ரொம்பவே கெட்ட செய்தி சொல்லத்தான் கால் பண்ணிருக்கேன். உடனே இந்த படத்தோட ஹீரோவை மாத்தணும்னு ப்ரொடியூசர் சொல்றாரு. நீங்க ஷூட்டிங் நடக்கையில பாதியிலேயே அந்த செட்டை விட்டு போயிட்டீங்களாம். அதனால அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிருச்சான் என்றான். எப்போதும் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் போதே நடிகர்கள் சில அக்ரிமெண்டில் சைன் போட வேண்டியிருக்கும். அதில் முக்கியமானது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது அந்த நடிகர் இடையில் செட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்பது. பெரும்பாலும் பெரிய நடிகர்கள் யாரும் இதை பின்பற்றுவதில்லை. ஆனால் அரவிந்த் மட்டும் இந்த விஷயத்தில் மிகவும் தீவிரமாக இருப்பான். இதுவரை அவன் எப்போதும் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது செட்டை விட்டு வெளியில் சென்றது கிடையாது. படப்பிடிப்பை பாதியிலேயே நிறுத்தலாம் என்று சொன்னதும் கிடையாது. எப்போதுமே அரவிந்தால் ப்ரொடியூசர்களுக்கு பெரிய லாபம்தான் என்பதால் மற்ற படப்பிடிப்பில் அரவிந்த் இப்படி செய்திருந்தால் யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள். ஆனால் இப்போது நரேன் அரவிந்தை இதை வைத்து கார்னர் செய்ய நினைக்கிறான். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த நியூஸ் காட்டுத்தீ போல் இன்டர்நெட்டில் அதற்குள்ளாக பரவியிருந்தது. முதலில் அரவிந்த் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் காட்சி வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவன் வேகமாக அந்த செட்டை விட்டு வெளியே செல்வதும், முக்கியமாக படப்பிடிப்பு தளத்தின் வாகனத்தையே எடுத்துக்கொண்டு அந்த டிரைவரை கீழே தள்ளிவிட்டு அரவிந்த் செல்லும் சிசிடிவி காட்சி பகிரப்பட்டிருந்தது. ஆனால் யாரும் அதை நம்பவில்லை. அரவிந்தின் ஃபேன்கள் மட்டுமல்ல, சில நியூஸ் ஏஜென்சிகள் கூட இது உண்மையில்லை, ஃபேக் வீடியோ என்று ஆர்டிக்கிள் வெளியிட்டிருந்தார்கள். அவனது ரசிகர்களிடமிருந்து அவனுக்கு ஆதரவான வார்த்தைகள் தான் வந்து கொண்டிருந்தது. அது எப்படி? சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 8 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இது நாள் வர அவர் மேல எந்த ஒரு கெட்ட பேரும் வந்ததில்ல. ஒரு சில டைம் அவர் கூட நடிக்கிறவங்களோட பிரச்சனை பண்ணினதா வந்த நியூஸும் ஃபேக் நியூஸ்னு ப்ரூவ் ஆகிருச்சு. இதுவரை அவர் ஒர்க் பண்ணின எல்லா டைரக்டர்ஸுமே அவரை பத்தி நல்ல ஒப்பீனியன் தான் சொல்லிருக்காங்க. அதப்படி இதெல்லாம் ஒரே நேரத்துல மாறி போகும்? அரவிந்த் சாருக்கு இது மாதிரி ஒரு குணம் இருக்குன்னா அது முன்னவே தெரிய வந்திருக்கும். இவ்ளோ நாள் இல்லாம திடீர்னு எப்படி இப்படி பண்ணுவாரு? அரவிந்த் டார்லிங், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் உங்களுக்காக உங்களோட ஃபேன் கேர்ள் நான் இருக்கேன் என்று மாறி மாறி அரவிந்திற்கு ஆதரவான கமெண்ட்டுகள் வந்து குவிந்து கொண்டிருந்தன. அதே நேரம் தனது வீட்டில் குளித்து முடித்து வெள்ளை நிற பாத் டவலோடு நரேன் பால்கனியில் அமர்ந்திருந்தான். எப்போதும் அவன் முகத்தில் இருக்கும் அந்த மெல்லிய புன்னகையும் இப்போது இல்லாமல் பார்ப்பதற்கே
மிகவும் கொடூரமான முகத்தோற்றத்தோடு இருந்தான். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து அதை இழுத்தவனுக்கு ஏதோ ஒருவித புத்துணர்வு கிடைத்தது போல் இருந்தது. இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் ஒருவரை தேடி கண்டுபிடிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம்தான். ஆனால் நமக்கான டார்கெட் என்னவென்று தெரிந்த பிறகு அதை பற்றிய தகவல் சேகரிப்பதா கடினம்? இப்போது நரேனின் டேபிளில் அரவிந்தின் சரித்திரமே இருந்தது. அத்தோடு அவந்திகா குறித்த அத்தனை தகவல்களும் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. நரேனிற்கு அரவிந்த் காட்டிய திருமண சான்றிதழ் போலியாக இருக்கும் என்று ஒரு எண்ணம் இருந்தது. இப்போது அவன் முன் இருக்கும் அனைத்தையும் பார்த்தவனுக்கு அது உண்மை என்று புரிந்துவிட்டது. ஒரே ஒரு முறை மட்டும் வேறு யாரோ ஒரு பெண்ணை அரவிந்தின் மனைவி என்று சொல்லி ஆர்டிக்கல் வந்திருந்தது. அதுவும் அந்த பெண் மறுநாளே அது தவறான நியூஸ் என்று மறுப்பு தெரிவித்திருந்தாள். அதை தவிர இருந்த அனைத்து புகைப்படங்களிலும் அரவிந்தும் அவந்திகாவும் தான் இருந்தார்கள். மற்றவர்கள்தான் முகத்தை பார்த்து அது அவந்திகாவா இல்லையா என்று குழம்பிக் கொள்ள வேண்டும். ஆனால் நரேனிற்கு கிளாரிட்டி இல்லாத அந்த புகைப்படங்களிலேயே அவள் அவந்திகாதான் என்பது தெளிவாக தெரிந்தது. அவந்திகா, அப்போ உனக்கு நிஜமாவே கல்யாணம் ஆகிருச்சா? இது எப்படி சாத்தியமா இருக்கும்? இந்த 8 வருஷமா நான் பைத்தியக்கார மாதிரி உன்னை தேடிட்டு உனக்காக காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ அங்க வேறொருத்தன் கூட சந்தோஷமா இருந்திருக்கேல, எப்படி உன்னால இப்படி இருக்க முடிஞ்சது என்று தனக்குத்தானே அவன் கோபமாக சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்த அவனது பர்சனல் அசிஸ்டன்ட், சார், நீங்க சொன்ன வேலையை முடிச்சாச்சு என்றான். இது பத்தாது, இன்னும் பெருசா ஏதாவது பண்ணணும் என்று நரேன் சொல்லவும் ஒரு நொடி யோசித்த அந்த அசிஸ்டன்ட், ஓகே சார், கண்டிப்பா செஞ்சிடலாம். ஆனா அடுத்து என்ன செய்யறது என்று கேட்டான். இப்போது வில்லத்தனமாக சிரித்த நரேன், அடுத்து என்ன, நம்ம இறையவே நம்மள தேடி வரவப்போம் என்று சொன்னவன், அவந்திகா, உனக்கு கல்யாணம் ஆகிருச்சு, அதனால என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று சொல்லிக் கொண்டவன் தனது அசிஸ்டண்டை பார்த்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தனது திட்டத்தை மொத்தமும் விளக்கினான். நரேனின் அறிவுறுத்தல் படி அன்று இரவு அவன் கிளப்பிவிட்ட நியூஸ் அனைத்தும் காட்டுத்தீ போல் பரவியது. முதலில் இது உண்மையில்லை, பொய் என்றுதான் அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அடுத்தடுத்து வந்த செய்தியை பார்த்தவர்கள் உண்மையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் குழம்பி போனார்கள். இந்த போஸ்ட் வைரலான சிறிது நேரத்திலேயே அரவிந்தால் முன்பு பாதிக்கப்பட்ட அந்த நடிகை ஒரு போஸ்ட் போட்டிருந்தாள். லேட்டா வந்தாலும் இப்பவாச்சும் உங்க சூப்பர் ஸ்டார பத்தி இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கே, ரொம்ப சந்தோஷம். கர்மா இஸ் பூமராங்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? உங்க எல்லாருக்கும் உங்க சூப்பர் ஸ்டார் நடிச்சு வெளிவர்ற படம் தான் தெரியும். ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் என்னென்னலாம் பண்றாருன்னு உங்க யாருக்கும் தெரியாது. உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். நான் அரவிந்த்ராஜ் பேரை வச்சு புகழ் தேடிக்க சில வேலையெல்லாம் செஞ்சேன்தான். ஆனா அதுக்காக என்னோட நடிப்பு வாழ்க்கையவே அஸ்தமனமாக்கிட்டாரு. லேட்டா வந்தாலும் வந்ததெல்லாம் உண்மை. இந்த போஸ்டை படித்தவர்களுக்கு அரவிந்தின் மீது கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பித்தது. சிலர் இந்த போஸ்டை ஷேர் செய்து அரவிந்தை திட்டவும் ஆரம்பித்தார்கள். பாகம் 325. நரேனின் திட்டப்படி இன்டர்நெட்டில் அரவிந்திற்கு எதிராக பரவிக்கொண்டிருந்த செய்திக்கு எண்ணெய் ஊற்றும் விதமாக அரவிந்தான் தனது சினிமா வாழ்க்கையை அழித்து விட்டதாக ரேஷ்மி போஸ்ட் போட, இதை பார்த்த ரேஷ்மியின் ரசிகர்களும் இன்னும் சிலரும் அரவிந்திற்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள். அதே நேரம் ரோஹித்தும் அரவிந்திற்கு எதிராக ஒரு போஸ்டை போட்டுவிட்டான். இப்பத்தான் உங்களுக்கு இந்த அரவிந்த பத்தி தெரியும். அவன் உண்மையிலேயே மனுஷனே இல்ல, அவன் ஒரு சைக்கோ. கூட வேலை செய்யற கோ ஆக்டரவே மரியாதை இல்லாம பப்ளிக் பிளேஸ்லயே அடிச்சிருக்கான். ஆனா இந்த உலகம் அவன் மேல இருந்த போதையால அவன் செஞ்சதையெல்லாம் மறந்துட்டு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்துச்சு. இப்பவாச்சும் அவனை பத்தி மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்களே, அதுவே சந்தோஷம்தான் என்று ட்விட்டரில் போட்டிருந்தான். இந்த 2 போஸ்டுகளும் முதலில் சாதாரணமாகத்தான் பரவி சலசலப்பை உண்டாக்கியது. ஆனால் சிறிது நேரத்திலேயே எப்படி என்றே தெரியாத அளவிற்கு வேகமாக பரவ ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து மக்களுக்கு நன்கு பரிச்சயமான விஐபிக்களும் இந்த விஷயம் தொடர்பாக போஸ்ட் போட ஆரம்பித்தார்கள். நெருப்பில்லாம புகையாது, எதுவும் நடக்காம எப்படி நியூஸ் வரும்? இதுவரைக்கும் தன்னை பத்தின எந்த கெட்ட பேரோ வெளியே வராம பாத்துக்கிட்ட அரவிந்த்ராஜ்க்கு ஒரே நாள்ல இத்தனை கெட்ட பேர் வருதுன்னா
இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா இந்த ரோஹித்தும் ரேஷ்மியும் சொல்றதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. அவங்க பழி வாங்குறதுக்காக செய்யறாங்கன்னு தெளிவாவே தெரியுது. என்ன நடந்திருந்தாலும் சரி, அரவிந்த்ராஜ் சைட்ல இருந்து ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் வேணும். எதுக்காக அவர் படப்பிடிப்பு தளத்தோட காரை அத்துமீறி எடுத்துட்டு அதுல இருந்த டிரைவரை வேற இடிச்சு தள்ளிட்டு அப்படி எங்க அவசரமா போனாரு என்று சிலரும், ரோஹித் சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. எதுக்காக எல்லார் முன்னவும் அரவிந்த் ரோஹித்த அடிக்கணும்? அவன் அப்படியே ஏதாவது தப்பு பண்ணிருந்தாலும் அரவிந்த் போலீஸ தானே கூப்பிட்டிருக்கணும். இப்படி சட்டத்தை இவங்களே கையில எடுக்கலாம்னா அப்புறம் எதுக்கு நம்ம ஊர்ல போலீஸ் இருக்காங்க? எத்தனையோ பேர் அரவிந்த் தான் தன்னோட ரோல் மாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில அரவிந்த் தன்னோட ஃபேன்ஸுக்கு எல்லாம் ஒரு தப்பான முன் உதாரணமா இருக்காருன்னு தோணுது என்று ஒரு சிலரும் கமெண்ட்டுகளை குவித்துக் கொண்டிருந்தார்கள். மறுநாள் காலை அவந்திகா எழுந்திருப்பதற்கு முன்பே அரவிந்த் எழுந்து அங்கிருந்து கிளம்பியிருந்தான். அவள் எழுந்து பார்த்தபோது அவள் போனில் அரவிந்திடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அவந்திகா, குட் மார்னிங். நீ எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு இந்த ரூம்லயே இரு, ரூமை விட்டு வெளியே போக வேணாம் என்று அனுப்பியிருந்தான். அதைத் தொடர்ந்து அவந்திகா இன்டர்நெட்டில் சென்று பார்த்தபோதுதான் அரவிந்தை பற்றி இன்டர்நெட்டில் பரவிக்கொண்டிருக்கும் இந்த செய்தியெல்லாம் அவந்திகாவின் கண்களில் பட்டது. அதை பார்த்ததுமே அவந்திகாவிற்கு அவ்வளவு கோபம். எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இது நரேனின் வேலைதான் என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. தனது உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டு அரவிந்தை பற்றி வந்திருந்த செய்திகளை எல்லாம் படித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவந்திகாவிற்கு அவளுக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒரு நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது. அந்த நம்பரை பார்த்ததுமே அவந்திகாவின் உடல் நடுங்கியது. போனை அட்டெண்ட் செய்தவள் ஹலோ கூட சொல்லாமல், உனக்கு என்ன வேணும் என்று நேரடியாகவே விஷயத்திற்கு வந்தாள். மறுபுறம் ஒரு நொடி அமைதியாக இருந்த நரேன், இப்ப வரைக்கும் என் நம்பரை நீ மறக்காம இருக்கியா என்றான். அவந்திகா எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவந்திகா, இத்தனை வருஷமா நான் ஏன் இந்த நம்பரை மாத்தாம அதே நம்பர் வச்சிருந்தேன் தெரியுமா? ஒருவேளை நீ ஏதாச்சும் பிரச்சனையில இருந்து ஹெல்ப் கேட்டு எனக்கு போன் பண்ணுனேனா அப்போ நான் உன்னோட போனை அட்டெண்ட் பண்ணாம இருக்க கூடாதுல்ல, அதுக்குத்தான் அதே நம்பர் வச்சிருந்தேன். எப்போதையும் விட இந்த வார்த்தைகள் மென்மையாக வந்து விழுந்தன. எத்தனை அக்கறையான வார்த்தைகள்! வேறு யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்டு உருகி விடுவார்கள். ஆனால் அவந்திகா தனது கையை இறுக மூடியவள் தனது கோபத்தை குறைத்து கொண்டு, லீடர், எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிருச்சு என்றாள். அதை கேட்டு கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாதவன், அதனால என்ன, டிவோர்ஸ் பண்ணிரு என்றான் வெகு சாதாரணமாக. இதை கேட்ட அவந்திகாவிற்கு கோபம் தலைக்கேறியது. வாய்ப்பே இல்ல என்றாள் தீவிரமான குரலில். ஏன் வாய்ப்பில்ல? இந்த நரேன் நினைச்சா எதையும் நடத்தி காட்டுவான் என்று சொல்லிவிட்டு சிரித்தவன், ஒருவேளை நான் இன்னும் போதுமான அளவுக்கு எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அரவிந்தோட பேரு கெட்டு போறத பத்தி நீ கேர் பண்ணிக்கல. ஓகே, அவனுக்கு வேற ஏதாச்சும் ஆகிருச்சுன்னா என்ன பண்ணுவ? இதை அவன் முழுதாக சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே நரேன், போதும் என்று சத்தமாக கத்தினாள் அவந்திகா. ஒரு சாதாரண நடிகனுக்கு என்னோட அவந்திகா கேக்குதா? அவன் அவனை பத்தி ரொம்பவே உயர்வா நினைச்சிட்டு இருக்கான். அவனோட இடம் எதுன்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன் என்று வில்லத்தனமாக சிரிப்போடு சொன்னான் நரேன். நரேன், நீ நினைக்கிறது கனவுலையும் நடக்காது என்று அவந்திகா தனது உதட்டை கடித்து கொண்டு சொல்லவும் மீண்டும் சத்தமாக சிரித்த நரேன், சரி ஓகே, நீ அவனை விட்டு வரமாட்ட, ஆனா அவனும் அப்படி இருக்கணும்ல. தி கிரேட் ஆக்டர் அரவிந்த்ராஜ் என்ன சொல்றாருன்னு பாப்போம் என்று அவன் சொல்லவும் அவனை புரியாமல் பார்த்த அவந்திகா, நரேன், நீ என்ன சொல்ற என்றாள். இன்னைக்கு இந்த மூவி டீமோட ஒரு மீட்டிங் இருக்கு, நீ வந்து அட்டெண்ட் பண்ணினாலும் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். நரேன் சொன்னதை கேட்டதும் அவந்திகாவிற்கு ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று உள்ளுக்குள் உறுத்த ஆரம்பித்தது. வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியே சென்றவளுக்கு நேற்று நரேன் அவளிடம் நடந்து கொண்டது கண்முன் வரவும் அப்படியே மீண்டும் அந்த அறைக்குள் வந்து முடங்கிக் கொண்டாள். அவந்திகாவிற்கு அவளது ராஜன் மீது நம்பிக்கை இருந்தது. இந்த நரேன் என்ன செய்தாலும் ஒருபோதும் அவளது ராஜன் அவளை விட்டு செல்ல மாட்டான் என்ற நம்பிக்கையோடு அரவிந்திற்காக காத்திருந்தாள். அதே நேரம் அங்கு மீட்டிங் நடக்கும் அறையில் அரவிந்த் சாதாரணமாகத்தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு அருகே அமர்ந்திருந்த சம்பத் தான் பதற்றமாக இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருந்தான்.
பெரிதாக ஆடம்பரமான உடைகளை விரும்பாத அரவிந்த் இன்று மிகவும் விலை உயர்ந்த கருப்பு நிற கோட்டை அணிந்து பார்ப்பதற்கே அவ்வளவு அழகும் கம்பீரமும் கொண்டவனாக தோற்றமளித்தான். அதே நேரம் கண்ணை பறிக்கும் வெள்ளை நிற கோட்டில் கெத்தாக உள்ளே நுழைந்தான் நரேன். அரவிந்திற்கு எதிரே இருந்த சேரில் வந்து அமர்ந்தான். இருவரும் பார்ப்பதற்கு இரு சூரியன்கள் போல்தான் இருந்தார்கள். அவர்களை பார்த்த அங்கிருந்த அனைவருக்கும் பயத்தில் மூச்சடைத்து போனது. அரவிந்தின் முகம் எப்போதும் போல் எந்தவித உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் இருந்தது. நேற்று அவந்திகாவிற்கு திருமணம் ஆகிவிட்டது என்று தெரிந்ததிலிருந்தே இந்த அரவிந்திடம் அப்படி என்ன இருக்கிறது என்று அவந்திகா அவனை திருமணம் செய்து கொண்டாள். ஒருவேளை சினிமா போதையில் அவனை திருமணம் செய்து கொண்டாளா என்று பலவாறாக யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தான். இப்போது அரவிந்தின் கம்பீரத்தையும் எதையும் அலட்டிக் கொள்ளாத அவனது முகபாவத்தையும் பார்த்த நரேனிற்கு அவந்திகா இவனை திருமணம் செய்து கொண்டதில் ஆச்சரியம் இல்லை என்று தோன்றியது. இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வாரத்திற்கு முன் அவனது அசிஸ்டன்ட் இந்த அரவிந்த் ராஜ் அவனது கம்பெனிக்கு முதலீட்டாளர்களை தேடிக் கொண்டிருக்கிறான் என்றும் அது தொடர்பாக நரேனை சந்திக்க விரும்புகிறான் என்றும் சொல்லியது நினைவிற்கு வந்தது. இந்த இருவருக்கும் மத்தியில் மாட்டிக்கொண்டு டைரக்டர் தான் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தார். அரவிந்தையும் பகைக்க முடியாது, நரேனையும் பகைக்க முடியாது. இருவரில் யாராவது ஒருவர் சார்பாக பேச வேண்டுமென்றால் யார் சார்பாக பேசுவது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அரவிந்தின் முன்னால் ஒரு ஃபைலை தூக்கி போட்ட நரேன், மிஸ்டர் அரவிந்த் ராஜ், இது உங்க கம்பெனில எங்க கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதுக்கான டீடைல்ஸ் இருக்கு, எடுத்து படிச்சு பாத்துக்கோங்க என்று சொன்னவன் கால் மேல் கால் போட்டு அந்த சேரில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டு, அப்புறம் மிஸ்டர் அரவிந்த் ராஜ் பத்தி இன்டர்நெட்ல பரவிட்டு இருக்க நியூஸையும் ஒரு ப்ரொடியூசரா ஈஸியா என்னால சரி செய்ய முடியும். அத்தோட ஷூட்டிங் டைம்ல நீங்க இங்க இல்லாம ஷூட்டிங் செட்டோட காரையே எடுத்துட்டு டிரைவரை கீழே தள்ளி விட்டுட்டு போனதையும் பெரிய இஷ்யூ ஆக்காம என்னால மன்னிச்சு விட முடியும் என்று சொன்னவன் அரவிந்தை கூர்மையாக பார்த்துவிட்டு, ஆனா இதுக்கெல்லாம் பலனா மிஸ்டர் அரவிந்த் ராஜ் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யணும், டிவோர்ஸ் பண்ணணும் என்றான் அதிகாரமான குரலில். இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த மொத்த மீட்டிங் ரூமில் இருந்த அனைவருமே அதிர்ந்து போனார்கள். ஆனால் மிகவும் நிதானமாக நரேனை நிமிர்ந்து பார்த்த அரவிந்த் அந்த ஃபைலை எடுத்தான். அதுவரை சீரியஸான முகபாவத்தோடு இருந்த நரேன் அரவிந்த் அந்த ஃபைலை எடுப்பதை பார்த்ததும், பாக்குறதுக்கு எவ்வளவு கெத்தா ஒழுக்கமானவன் மாதிரி இருந்தாலும் இவனும் பணத்துக்காக தன்னோட பொண்டாட்டியவே விட்டுட்டு போற சாதாரண ஒருத்தன்தான் என்று நினைத்தவன் அரவிந்தை பார்த்து நக்கலாக புன்னகைத்துக் கொண்டிருந்தான். இந்த பணமெல்லாம் அரவிந்தை அசைக்க முடியாது என்பது பாவம் அவனுக்கு தெரியவில்லை. அந்த ஃபைலை பார்த்துவிட்டு அதை மூடிய அரவிந்த் அதே நக்கலான சிரிப்போடு, 50 கோடியா என்றான். அந்த அறையில் இருந்த அனைவருமே வாயடைத்து போனார்கள். எடுத்ததும் 50 கோடி இன்வெஸ்ட் செய்யக்கூடிய இன்வெஸ்டர் யாருக்கு கிடைப்பார்கள்? ஆனால் அடுத்த நொடி கண்களை சுருக்கிய அரவிந்த், அவ 50 கோடிக்கு தான் வர்த்தா என்ன என்றான். கண்களை சுருக்கி அரவிந்தை பார்த்த நரேன், 50 கோடி பத்தாதா? இட்ஸ் ஓகே, அப்போ 500 கோடி ஓகேவா என்று வெகு இயல்பாக கேட்டான். அந்த அறையில் இருந்த அனைவரும் வாழ்நாள் மொத்தமும் உழைத்தாலும் 500 கோடியை கண்ணில் காண்பது அரிது. அப்படி இருக்கையில் இத்தனை பெரிய தொகையை வெகு சாதாரணமாக ஒருவன் தருகிறான் என்றால் யாருக்குத்தான் ஆசை தோன்றாது? ஒரு நொடி சம்பத்தின் மனதில் கூட அரவிந்த் இதற்கு சம்மதிக்க வேண்டும் என்று தோன்றியது. அவன் எதிர்பார்ப்போடு அரவிந்தை பார்க்க அரவிந்த் கேலியாக சிரித்துக் கொண்டு, 500 கோடிதானா என்று சொல்லிக் கொண்டே அந்த ஃபைலை மூடி நரேனிடம் தள்ளி வைத்தான். இப்போது நரேனின் முகத்தில் கோபம் தென்பட ஆரம்பித்தது. சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும் என்று அவன் கோபமாக கேட்க நக்கலாக உதட்டை சுளித்த அரவிந்த், நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு நீ அவளை காதலிக்கிறன்னு நினைச்சேன், பட் இப்பதான் நான் தப்பா நினைச்சிட்டேன்னு எனக்கு புரியுது என்றான். வேகமாக தனக்கு முன்னால் இருந்த டேபிளை தட்டிய நரேன், நீ என்ன சொல்ற என்று கேட்கவும் இப்போதும் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் பொறுமையாக, உனக்கு அவ சாதாரணமா ஒரு நம்பருக்குள்ள அடக்க முடிஞ்ச ஒரு பொருள்தான், ஆனா எனக்கு அவ விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் என்றான். இதை கேட்ட நரேன் ஒரு நொடி அப்படியே வாயடைத்து போனான்.
மிகவும் இயல்பாக டைரக்டரை பார்த்த அரவிந்த், டைரக்டர் சார், நான் இந்த படத்துல இருந்து பாதியில விலகிறதுக்கு பெனாலிட்டி 25 கோடி தானே என கேட்டான். பேயறைந்தது போல் அவனை பார்த்த டைரக்டர் ஆமாம் என்று தலையசைத்தார். தனது பாக்கெட்டில் இருந்து செக் புக்கை எடுத்த அரவிந்த் வேகமாக செக்கை எழுதி டைரக்டரின் கையில் கொடுத்தவன், ஓகே, அப்ப நம்ம இந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிப்போம் என்று சுற்றி வளைக்காமல் நேரடியாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அரவிந்த் இப்படி செய்வான் என்று அங்கிருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை. அதிர்ந்து போன சம்பத் இப்போதே அரவிந்திடம் பேச வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனது தீர்க்கமான முகத்தை பார்த்தவனுக்கு வார்த்தைகள் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. அதே நேரம் நரேனிற்கு, அவ எனக்கு விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் என்று அரவிந்த் சொன்ன அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவன் காதுகளில் எதிரொலிப்பது போல் தோன்றியது. அப்படின்னா அரவிந்த் அவந்திகாவை பாதுகாக்கிறதுக்காக இத்தனை நாள் அவன் சம்பாரிச்ச அவனோட பணத்தை இழக்க கூட தயாரா இருக்கானா என்று யோசித்தவனால் உண்மையில் அதை நம்ப முடியவில்லை. நேற்று அவன் அரவிந்தை பற்றி சேகரித்த தகவலின்படி ஆரம்பத்தில் அரவிந்த் நடிக்க வந்த புதிதில் இருக்க வீடு கூட இல்லாமல் பரிதாபமான நிலையில் இருந்தான் என்பதும், இப்போது அவனது சேமிப்பு ஒரு 50 கோடி இருக்கும் என்பதும் நரேன் அறிந்திருந்தான். ஆனால் அவனது சேமிப்பே தீர்ந்தாலும் அவந்திகாவை விடமாட்டேன் என்கிற அரவிந்தின் உறுதி அவனை குலைத்தது. மீண்டும் வேகமாக அந்த டேபிளை ஓங்கி அடித்தவன், ஓ, அப்ப நீ அவளை அவ்வளோ காதலிக்கிறியா? பாத்துக்கிறேன், உன்னோட காதல் எவ்வளோ நாள் இருக்குன்னு பாத்துக்கிறேன் என்றான். அதே நேரம் வெளியே சென்ற அரவிந்தோடு ஓட்டமும் நடையுமாக ஓடி வந்து கொண்டிருந்தான் சம்பத். அரவிந்தின் முகத்தில் இப்போதும் எந்த சலனமும் இல்லை. எப்போதும் போல் சாந்தமாகத்தான் இருந்தான். அரவிந்த் சார், இந்த விஷயம் என்று சம்பத் ஆரம்பிக்கும் போதே, இந்த விஷயம் அவந்திகாவுக்கு தெரிய வேண்டாம் என்று தீர்க்கமான குரலில் சொன்னான் அரவிந்த். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு காரணமே அவந்திகாதான். ஆனா அவங்க கிட்ட இதை சொல்லக்கூடாதா என்று நினைத்த சம்பத் ஒரு நொடி ஸ்தம்பித்தவன், இப்போ என்ன பண்றது சார் என்றான். உடனே சென்னைக்கு பிளைட் டிக்கெட் புக் பண்ணு, நம்ம உடனே சென்னைக்கு போறோம் என்று அரவிந்த் சொல்லவும், ஓகே சார் என்று வேகமாக தலையசைத்தான் சம்பத்.